சுகந்தி எத்திராஜ் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். இப்போ மெட்ராஸ் டே நாளைக்கு நடக்கிறதுனால நாங்கள் மியூசியமில் வந்து எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. அது நாங்கள் விசிட் பண்ணிட்டு வரலான்னு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தா நிறையா பார்க்காத விஷயத்தெலாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குண்டு புல்லட் வேர்ல்ட் வார் 1ல் இருந்து வந்த புல்லட், அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பர்ஸ்ட் ஆச்சு, அதுக்கான இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்டோன் ஏஜில் இருந்த கிடச்ச ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 1 lakh years பழமையானது. அதுவும் நம்ம பல்லாவரத்தில் அது வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதுக்கு அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய மெஷரிங் ஐட்டம்ஸ், பழங்காலத்தில் எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த படி, ஒரு படி அரை படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக நான் எதிர்பார்க்காதது வந்து அங்கே ஸ்டாம்ப்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு 50-100 years பழமையான ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா க்ரொக்கடைல், இந்த க்ரொக்கடைலையும் பார்த்தோம். அது வந்து ட்ரெயின் ட்ரெயின் எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து அது இதுவாச்சு, அதை ப்ரிசர்வும் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பப்பட் ஷோக்கானது, அங்கே ஸ்வாட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு லைக் அனிமே பொம்மை படத்தை பார்க்குற மாதிரி இந்த இப்போ வந்து அதை லைக் நேரில் வந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. அது வந்து 50 years to 100 years பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாமே மோஸ்ட்லி 50 to 100 years பழமையானதாக வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம சென்னையில் இருக்கிறது, நம்ம மெட்ராஸில் இருக்கிறத அவங்க வச்சுருக்காங்க. என் நேம் வந்து வெஞ்சிகாஷி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் வந்து ஸ்ரீ வித்யா வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து மியூசிக் வந்திருக்கேன். அதனால நான் மியூசிக்கில் என்னென்ன பார்த்தேன்னா, பழைய காலத்து ட்ராயிங்ஸ், பழைய காலத்து அனிமல்ஸ், பழைய காலத்து வண்டி, பழைய காலத்து காயின்ஸ், பழைய காலத்து ருப்பீஸ். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா? பழைய காலத்து ட்ராயிங். அதில் யாரெல்லாம் இருந்தா? தாத்தா காந்தி தாத்தா இருந்தார். அதுக்கப்புறம் நேரு வந்தாங்க. நான் வந்து எண்ணூர்லேருந்து வரேன். என் பேர் வந்து ரம்யா. நான் வந்து எதிர்ச்சியாக இந்த சைடு வரும்போது நாங்கள் மியூசியம் பார்த்தோம். ஸோ மியூசியம் பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்தா நிறையா வந்து பொருட்கள்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் நிறையா பார்த்தோம். அது எல்லாமே வந்து 1500 yearsக்கு ஓல்டில் இருந்தது. அதுக்கப்புறமா 1 lakh year ஓல்டில் இருந்த நிறைய பொருட்கள் இருந்தது. அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்ச்சியாக பார்க்கும்போது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஓவர் 1000 years ஓல்டாக இருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ வியந்து வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க ட்ராயிங்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகஸ்ட் 22 விஜயநகர் பேரரசின் பிரதிநிதிக்கிட்ட இருந்து ஆங்கிலேய அரசும் பிரெஞ்சு அரசாங்கமும் சேர்ந்து 3 நீளம் தூரத்துக்கு இருக்கக்கூடிய நிலத்தை மானியமாக வாங்கிக்கிறாங்க. அந்த மானிய நிலத்தில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தேவையான குடியிருப்பு, சார்ச்சு கோட்டை, அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை, தொழிலாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகளை கட்டமைப்பு பண்ணுறாங்க. 400 ஆண்டுகள் கழித்து இப்போது சென்னையாக வளர்ந்து நிற்கிது. அதனை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் சென்னை தினமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஆண்டு 2024 ஆகஸ்ட் 22 வந்து சென்னை தினத்தை விமர்சையாக கொண்டாடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. ஏன்னா வரலாற்றில் உலக அளவில் பார்த்தோம்னா சென்னை மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த 385வது தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்காக சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட சோழர், பல்லவர்கள் பயன்படுத்தின பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதனை காண்பதற்காக பொதுமக்கள் வரவழைக்கப்பட்டு கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகளும் கண்டு ரசிக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே குறிப்பாக சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன இருக்குன்னா, உலக போரில் பயன்படுத்தப்பட்ட குண்டு இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இரும்புகள் நாணயம், இரும்பாலான வாள் உள்ளிட்ட வகையில்
அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு பண்ணி இப்போ பார்க்கக்கூடிய இளந்தலைமுறைகளுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது ஆண்டுதோறும் நீடிக்கணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.